என்னடா டக்ளஸ், எப்படி இருக்க? என்ன நாலு இட்லி ஒரு கெட்டி சட்னி ஒரு வடை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா? கத்துக்கிட்டோம்ல ஹோட்டல் தொழில, நாங்க என்ன வளர மாட்டோமா? சாப்பிடு சுத்தப்பு. வெளிச்சமே இங்க இருக்கும் போது நான் வெளிச்சம் படங்கள்ல பாத்துருக்கோம், இப்ப நேர வந்து களத்துல பாத்துருக்கோம், மதுரையில பாக்குறோம். எப்படி இருக்கு இந்த தரம்? நட்சத்திர வெளிச்சத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப விஜய் டிவியில குத்து விட்டு கோமாளியில நீங்க என்னைய பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கவே சொன்னாரு டாக்டர் சரவணன், நீங்க வந்து இப்ப இடையில ஏதோ ஒன்று கேட்டீங்க, என்ன சார் எலெக்ஷன் வருது அதனால இந்த இட்லி கடை தேவையா அப்படின்னு. அப்படி கேட்கறது தப்பான விஷயம். ஏன்னா அவர் வந்து மருத்துவமனை வச்சிருக்காரு, இலவசமா தண்ணி வெயில் காலத்துல ராரி வச்சு எல்லா ஏரியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி குறைந்த ரேட்ல இங்க மருத்துவம் பார்க்குறாரு. இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மாத்திரை முதற்கொண்டு டெஸ்ட் மூலியமா பண்றாரு. இப்ப எடப்பாடி ஐயா எடுத்த ஒரு முடிவை கால டிப்பனை வந்து யாருமே செயல்படுத்தல. இன்னைக்கு டாக்டர் சரவணனே செயல்படுத்தி இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னது மாதிரி காலையில எந்திரிக்கும் போது ஒரு பனிச்சே பட்னியா எந்திரிக்க கூடாது, நைட்டு தூங்கும் போது பட்னியா தூங்கக்கூடாது, 2 வேளையுமே சாப்பிடணும் அப்படின்னு புரட்சி தலைவர் சொன்ன ஐடியா. இந்த ஐடியா இன்னைக்கு நம்ம டாக்டர் சரவணனே இந்த வெளிப்படுத்தி இருக்காரு. இது புதுமையா இந்த 2026 ஆரம்பிச்சிருக்காங்க. சரவணா கிச்சன் அச்சய பாத்திரம். அது மாதிரி இந்த அச்சய பாத்திரத்துல நிறைய வெள்ளிப்பணமும் குனியணும். அதே மாதிரி நிறைய மக்கள் இந்த அச்சய பாத்திரத்துல சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஏன்னா கவுண்டமணி என்னன்னு செந்தில் என்னன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அண்ணே வகுத்த ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்றது அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்லடா, 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிடு, வகுத்தொழி போயிடும் அப்படின்னு. அது மாதிரி மருத்துவராக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொண்டு நீண்ட நாள் தொடரணும். நம்ம எடப்பாடியா தலைமையில், அண்ணன் டாக்டர் சரவணன் தலைமையில் இந்த இது வந்து மதுரை மாவட்டம் ஃபுல்லா போகணும். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். லோக்கலில் மட்டும் நீங்கள் கொடுக்காம மாட்டுத்தவணிகிட்ட மெயினாக கொடுத்து, மெட்ராஸிலேருந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, எத்தனையோ பாவம் இல்லாதவங்க பாஸ் பிரியில் போகிறாங்க. அதே மாதிரி 1000 ரூபா டிக்கெட் கொடுத்தும் போகிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு 4 இட்லி ஒரு வடை ஒரு காப்பி கொடுத்தா ஜம்முன்னு சாப்பிட்டு ஏசியில் படுத்துங்குவா, காலைல சென்னையில் போய் இறங்கிடுவாங்க. இது வந்து புரட்சி தலைவி அம்மா எடுத்த திட்டம், அடுத்து எடப்பாடி எடுத்த திட்டம். இன்னைக்கு அதை சரவணன் டாக்டர் வந்து அதை இது பண்றாரு. சினிமா துறையில இருக்க உங்களுக்கு தெரியும், எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெறும் டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல இது மதுரை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, மதுரை மக்களுக்கு ரொம்ப பயனா இருக்குங்க. ஒரு கொத்தனாரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க வீட்டில் சோறு கட்ட முடியாத நிலைமையில போய் மண்ணை அள்ளுவாங்க. அள்ளிட்டு ஐயோ 4 இட்லி இருந்தால் சாப்பிடலாமே, அந்த நேரத்தில் நம்ம சரவண டாக்டருடைய வண்டி போய் நிற்கும். ஆஹா, தெய்வமே இங்கே வந்துருச்சு, கொடுங்க 4 இட்லியும் அந்த வடையும் கொடுங்கன்னு மதுரை முத்து சொன்னாப்புல கெட்டி சட்னியை ஊற்றி கப்புன்னு அடித்து அந்த டீயை குடிச்சிட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. ஏன்னா பசியில் நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு விதாக்கும் போது இந்த மாதிரி புடைசலில் போய் சாப்பாடு கேட்கும்போது நீ பெப்சியா நடிகர் சங்கம்மான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ சொல்ல தெரியல. அப்போ அந்த சீன் நடித்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப பசி, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு டீ கடையில் போய் 2 கரண்டி சீனியும் 1 செம்பு தண்ணியும் குடிச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டு அந்த டைலாக் நடித்து முடிச்சுட்டு வந்து சோத்துல கை வச்சேன். அது மாதிரி பசியுடைய அருமை எனக்கு தெரியும். அதை இன்னைக்கு தெய்வமாக இருந்து அண்ணன் டாக்டர் சரவணன் செஞ்சுருக்காரு. எத்தனையோ ஏழை எதிர், அதே மாதிரி சித்தாள் வேலை பார்க்குறது, கொத்தனார் வேலை பார்க்குறது. ஆனால் அவர் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லாமே பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் வச்சுருக்கவங்க ஃபுல்லாக ஃபோன் அடிச்சுட்டாங்க, சார் எங்கள் பக்கத்து எப்போ வண்டி வரும், 4 இட்லியும் ஒரு வடையும் கட்டி விட்டா பிள்ளைய போய் சாப்பிட்டு தெம்பா வந்துருங்க அப்படின்னு. அதே நான் சொன்னேன், 4 இட்லி வடை சரிம்மா, டீ வாங்க ஒரு குட்டி பிளாஸ்க்கு மினி பிளாஸ்க் வாங்கிக்கிறங்க, அதை ஊற்றி வச்சுக்கிட்டீங்கனாலும் சூடாக இருக்கும், குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எடப்பாடியார் ஐயா 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம்லாம் அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதே அவர் செஞ்சிருக்காரு. நான் வேங்கை படத்துல என்ன சொன்னேன், போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துருவேன், ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போக கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்ப தள்ளிக்கிட்டு தானேயா போறேன் அப்படின்னு. டேய், அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காம இருக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க.
நாங்க வாட்டுக்கா குடிக்கிறோம், நாங்க வாட்டுக்கா வீட்டுல போய் படுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் நீங்க போட்டிருக்கீங்களே, ஆண்களுக்கு போட மாட்டீங்களா, அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு. அதத்தே இன்னைக்கு கரெக்டா எடப்பாடி செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வீடு மேட்ரு, இலவச வீடு, அம்மா திட்ட வீடு, அதே மாதிரி பெரிய மாடி திட்டம் வீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அது சார்கிட்ட கூட நான் வரும்போது சொன்னேன், எனக்கு வீடு இல்லை சார், முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க. சார் வந்து படங்கள் எல்லாம் கதாநாயகம் எல்லாம் நடிச்சிருக்காரு. நீங்களும் சில படங்கள் ஒரு படம் எடுத்தீங்க. சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா, இல்ல நீங்க படம் எடுத்து சாரை நடிக்க வைப்பீங்களா? எப்பவுமே அகிலன் எடுத்து நடிச்சுட்டோம். நானும் படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு, அதனால அடுத்த பிறவியில பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. என்னைய விட்டுருங்க. உங்க சாயல்ல, மதுரை சாயல்ல அந்த கடையை வாழ்த்தி ஒரு டைலாக். பருத்தி விரண்டையில பேசுவோமா? அதான் என்னடா டக்ளஸ் எப்படி இருக்க? என்ன 4 இட்லி, ஒரு கட்டி சட்னி, ஒரு வடை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா? கத்துக்கிட்டோம்ல ஹோட்டல் தொழில, நாங்க என்ன வளர மாட்டோமா? சாப்பிடு சித்தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி கம்மன்னு இந்த சரவணா கிச்சன் வந்து உலகம் முல்லா இது பண்ணணும். இங்க மட்டும் மதுரையில் மட்டும் இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் திருச்சி, மணப்பாறை, சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட, மீனாட்சி அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.